ஔவை தமிழுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம். ஔவை என்கின்ற ஒரு பெண்பாற் புலவர், ஆண்பாற் புலவர்கள் நிறைந்திருந்த தமிழ் இலக்கிய உலகத்திலே அவர்களோடெல்லாம் இணையாக நின்று அவள் பண்ணிய அற்புதங்கள் ஏராளம். ஒரு காலத்தில் பெண்கள் அதிகம் படித்திருக்கவில்லை, அல்லது அதிகமான பெண்கள் படித்திருக்கவில்லை. விரல் விட்டு எண்ணத்தக்க சில பெண்கள், அது காரைக்கால் அம்மையார், ஔவையார், திலகவதியார், வெள்ளி வீதியார், காக்கைபாடினியார், இப்படி படித்தவர்கள் இல்லாமல் இல்லை. ஆனால் சாதாரண நிலையிலே இருந்த பெண்களில் சொற்பமானவர்கள்தான் இப்படி புலமைக்குரியவர்களாக மிளிந்திருக்கிறார்கள். ஔவையாரிலே எனக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, இது எனக்கு இருக்கக்கூடிய மதிப்பென்றால், பொதுவாக தமிழ் இலக்கிய உலகத்திலே ஔவையார் பற்றிய கணிப்பு அப்படியானதென்றால், நிமிர்ந்த நன்னடை, நேர்கொண்ட பார்வை, நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத திமிர்ந்த ஞான செருக்கு, இது எல்லாம் நிறைந்து கிடந்தது ஔவையிடத்திலே. பாரதி பின்னாளிலே அடிமைப்பட்டு கிடந்த பெண் சமூகத்துக்குள்ளே அவர்களை வீரியம் பெற வைக்க வேண்டும் என்பதற்காக பாவித்த இந்த சொற்கள் ஔவையாரிடத்திலே இயல்பாக கிடந்தது. நல்ல இறை நம்பிக்கை, நல்ல இறை பக்தி, மிகப்பெரிய கருவிலே திருவுடைய அந்த பெண் பண்ணிய அற்புதங்கள் கொஞ்ச நெஞ்சமானவை அல்ல. ஔவையார் மிக நீண்ட காலங்கள் வாழ்ந்திருக்கிறார். ஔவையாரை பற்றி ஔவையார் இலக்கிய உலகத்திலே பல இடங்களில் வெவ்வேறுபட்ட பல காலங்களிலே ஔவையார் பேசப்படுகிறார். இதெல்லாம் தமிழுக்கு புதிய செய்திகள் கிடையாது. சங்க காலத்தில் ஒரு ஔவையார், கம்பர் காலத்தில் ஒரு ஔவையார், சுந்தரர் காலத்திலே ஒரு ஔவையார், இப்படி மிக மிக நீண்ட காலங்கள் ஒரு ஔவையார் வாழ்ந்திருக்க முடியுமா என்றால் அதற்கு நல்ல பதில்கள் தமிழிலே ஏற்கனவே உண்டு. அது என்ன பதில் என்று கேட்டால், அந்த காலத்திலே புலவர்களுடைய பெயரை, நாயன்மார்களுடைய பெயரை, இறை நாமங்களை எல்லாம் பிள்ளைகளுக்கு சூட்டுவது வழக்கம். அப்படி நல்ல மதிப்போடு, பெருமையோடு, புகழோடு தமிழ் இலக்கிய உலகத்திலே வாழ்ந்த ஔவையார் மீது கொண்ட மதிப்பின் காரணமாக பின்னாளிலே பிள்ளைகளுக்கு ஔவையாருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். அவர்களும் தமிழிலே ஆர்வம் கொண்டவர்களாக, அறிவுடையவர்களாக இருந்திருக்கிறார்கள். ஆகவே வெவ்வேறு காலங்களில் வெவ்வேறு ஔவையார் வாழ்ந்திருக்கிறார் என்பது ஒரு பொதுவான செய்தி. ஔவை என்பது அறிவுடைய பெண்ணுக்கு விளங்குகிற ஒரு சிறப்பு திருநாமம் என்று கூட இன்னொரு கருத்து உண்டு. இதெல்லாவற்றையும் விட கொஞ்சம் நம்ப மறுக்கக்கூடிய ஒரு செய்தி, அது ஒரு ஊகம். அதியமானிடத்திலே நெல்லிக்கனி உண்டு சாகாவரம் பெற்றவர், மிக நீண்ட காலங்கள் வாழக்கூடிய ஆயுள் வளர்க்கின்ற நெல்லிக்கனியை உண்ட காரணத்தினாலே இப்படி வாழ்ந்திருக்கலாமோ என்று ஒரு ஐயம். அது எவ்வளவு தூரம் உறுதியானது, உண்மையானது, ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்பதெல்லாம் கேள்விக்குரியது, சந்தேகத்துக்குரியது, விட்டுவிடுவோம். இந்த ஔவை சும்மா ஏனோ தானோ ஒன்று 10 11 ஆண்பாற் புலவர்களோடு எங்கேயோ ஒரு மூலையிலே ஒதுங்கி நின்று விட்டு வந்த புலவர் அல்ல. மிடுக்கோடு வாழ்ந்த புலவர், மிக கம்பீரமான ஒரு புலவர். ஔவையிடத்திலே நான் சிறப்பாக, அதாவது வியப்போடு பார்ப்பது, விதந்து போற்றுகின்ற 2 விடயங்கள். ஒன்று, ஔவையிடத்திலே இருந்த இந்த நிமிர்வு, கம்பீரமான துணிகரமான இந்த நிமிர்வு. மற்றது, ஔவையிடத்திலே இருந்த எளிமை. அரண்மனை வாழ்வு எமக்கு கூடாதா, கூடி வராதா என்று காத்து கிடந்தவர்களுக்கு மத்தியில், அரண்மனை வாழ்வுக்கு ஏங்கிக் கொண்டவர்கள் மத்தியில் தனக்கு கிடைத்த அரண்மனை வாழ்வை உதறி தள்ளிவிட்டு சாதாரண ஒரு மக்கள் கவிஞராக வாழ்வதில் தான் எனக்கு திருப்தி இருக்கிறது என்று வாழ்ந்த நிமிர்வு
பாரதிக்கும் இருந்தது, இங்கே ஔவையாருக்கும் இருந்தது. கம்பனுக்கும் அப்படித்தான். குலோத்துங்க சோழனுடைய அரண்மனையில் அவன் பொருந்தவில்லை. எட்டியபுரத்து அரசனுடைய அரண்மனையில் பாரதி பொருந்தவில்லை. ஔவை தனக்கு கிடைத்த அரண்மனை போகங்களை எல்லாம் உதறி தள்ளினான். அதியமான் தன்னுடைய அரண்மனையிலே ஔவையாரை தங்க வைப்பதற்கு எத்தனையோ பெரியத்தனங்கள் எல்லாம் பட்டான். பரிசில் கொடுக்காமல் தாழ்த்தி தாழ்த்தி தாழ்த்தி, பரிசில் கொடுத்தால் போய்விடுவார் என்பதற்காகவே பரிசில் கொடுக்காமல் இருந்து, அதனாலே ஔவையாருடைய கோபத்துக்கு ஆளாகி, இதெல்லாம் தமிழிலே வரலாறு. இந்த ஔவை கூடுக்குப்பாடி என்று அவருக்கு ஒரு பெயர். சாதாரண மக்களோடு திருவழியாக வருவார். எங்காவது ஒரு வீட்டுக்குள்ளே போவார். ஔவையார் மீது கொண்ட மதிப்பின் காரணமாக ஔவையாருக்கு விருந்து வைக்க வேண்டும் என்று எல்லோரும் வருந்தி அழைத்து விருந்து கொடுப்பார்கள். வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டு விருந்து கொடுப்பார்கள். ஒரு வீட்டிலே சாப்பிட்டால் அந்த இடத்திலே அவர்களை வாழ்த்தி அல்லது அவர்களுக்கு அறிவுரை சொல்லி அவர்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டி பாடல் பாடிவிட்டு போவார். இது ஔவையாருக்கு இருந்து ஒரு இரண்டாவது மிக மதிக்கத்தக்க சிறப்பு. பொதுவாக எல்லோரும் அரசர்களுக்கு சாமரம் வீசுவதிலேயே தங்களுடைய காலங்களை கழித்திருக்கிறார்கள். அரண்மனையில் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காதா என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் ஔவை கிடைத்த அங்கீகாரத்தையே உதறி தள்ளிவிட்டு, அதுதான் அவளுக்கு நிமிர்வு. வேண்டாமை என்னும் வெளிச்செல்வத்தோடு வாழ்ந்திருக்கிறார். இயல்பான பாரதியினுடைய பாடல்களுக்கும் உண்டு, கம்பனுடைய பாடல்களுக்கும் உண்டு, திருக்குறளுக்கு உண்டு. இப்படி சொல்லத்தக்க சிறப்பு ஔவையாருடைய பாடலுக்கு உண்டு. சாதாரண மனிதர்களுக்கும் எளிதில் விளங்கக்கூடிய மிக எளிமையான சொற்களை கொண்டு பாடல் பாடியது. ஆழமான பொருளை சொல்லும், பட்டப்படிப்புக்கு மேற்படிப்புக்கு ஆராய்ச்சிக்கு அவை பொருளாக அமையும். அதேவேளை குழந்தைக்கும் புரியும். இதுதான் ஔவையினுடைய சிறப்பு. ஒரு நல்ல இலக்கியம் ஆழ்ந்த பொருளுடையதாக இருக்க வேண்டும், அதேவேளை எளிமைத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும். அந்த இரண்டும் ஔவையினுடைய பாடல்களிலே இருந்தது. இது ஔவையினுடைய பாடலிலே இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான பண்புகள். நீதி நூல் அறம்பாடுவது. ஔவையை இளமையிலே இருந்த காலத்தில் ஔவையை கண்டு ஔவையின் மீது காதல் கொண்டு ஔவையை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த ஊர் அரசன் ஔவையினுடைய வீட்டுக்கு பெண் கேட்டு வருகிறார். பெற்றோர்களும் அதை பெருமையாக கருதி கொண்டு ஔவையாருக்கு அந்த வாழ்வை பொருத்த நினைக்கிறார்கள். ஆனால் ஔவை விரும்பவில்லை. திருமணத்தை புறந்தள்ளி துறவு வாழ்வை வாழ வேண்டும் என்று அவர் விரும்பினார். ஏன் ஒரு பெண் இல்லாளாக இல்லற கடமைகளை செய்வதில் என்ன தயக்கம் என்று நீங்கள் கேட்கலாம். சாதாரண ஒரு பெண்மணியாக, சாதாரண ஒரு குடும்ப பெண்ணாக மட்டும் இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய சமூகத்துக்கு வழிகாட்டக்கூடிய இவ்வளவு பெரிய ஒரு ஞானமான வாழ்வை வாழ முடியாது. ஒன்றை ஒன்று குழப்பும்படியான வாழ்க்கையை வாழக்கூடாது. இல்லற கடமையை ஏற்றால் ஒரு நல்ல இல்லற பெண்ணாக, ஒரு குடும்ப தலைவியாக குடும்ப கடமைகளை எல்லாம் சரிவர செய்ய வேண்டும். அவருடைய லட்சியம் அங்கே அடிபட்டு போய்விடும். எனவே எனக்கு இல்லறம் வேண்டாம் என்று முடிவு செய்கிறார். ஔவை மிக நீண்ட காலங்கள் வாழ்ந்தாள் என்பதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். அருகிலே தான் வழிபடுகின்ற தன்னுடைய விருப்பத்துக்குரிய இஷ்ட தெய்வம் விநாயக பெருமானிடத்திலே அனுமதி பெற்று வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போய் விநாயகருக்கு முன்னாலே என்னுடைய இந்த அழகான இளமையான எழில் தோற்றம் எல்லோரையும் தேவையற்ற விதத்தில் குழப்புகிறது. எப்படி மணிமேகலை, மாதவியினுடைய மகள் மணிமேகலை உதயணகுமாரனிடத்திலே இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேற்றுருவம் தாங்கி துறவு பூண்டு அதிலே இருந்து தப்பிக்க நினைத்தாலோ, அதுபோல ஔவை திடமாக முடிவெடுக்கிறாள். பிள்ளையாரிடத்திலே கேட்கிறாள், தயவு செய்து எனக்கு இந்த இளமையான தோற்றத்தை இல்லாமல் செய்து ஒரு முதிய தோற்றத்தை தா.
பிள்ளையாருடைய ஆசீர்வாதத்தால் மிக இளமையான காலத்திலேயே மிக முதுமையான ஒரு தோற்றம் கொண்டு விடுகிறார். அந்த முதுமையான தோற்றத்தோடு வந்து, இப்பொழுது என்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறீர்களேயானால் நான் திருமணம் செய்து கொள்கிறேன். அரசன் துண்டை காணோம் துணியை காணோம் என்று ஓடிவிடுகிறார். கிளவிய திருமணம் செய்து கொள்ள யார்தான் முன் வருவார்கள்? போய்விடுகிறார். தனி வழியாக கிராமங்கள் தோறும் தேசாதி தேசமாக நடந்து திரிந்து இலக்கியம் பாடுவதற்கு இந்த முதுமையான தோற்றம் ஒரு நல்ல காவலாக இருந்தது. நல்ல ஆரோக்கியத்தோடு, ஆனால் முதுமையான தோற்றத்தோடு வாழுகிறார். அப்படி வாழ்ந்து தேசம் தேசமாக கிராமம் கிராமமாக நடந்து இலக்கியம் படைக்கிறார். நான் நினைக்கிறேன் அவ்வை செய்த அரும் பணிகள். பாரதி யாமறிந்த புலவரிலே கம்பனைப் போல் வள்ளுவன் போல் இளங்கோவைப் போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை இப்படி சொல்லுவான். பாடல்களிலே கவிதையிலே சொல்லுகிற போது இந்த 3 பெரும்புலவர்களையும் சொல்லுகிறான். கம்பன், வள்ளுவன், இளங்கோ, இந்த 3 புலவர்களையும் அரும்புலவர்களாக பெரும்புலவர்களாக வரிசைப்படுத்தி கொண்டாடுகிறான். ஆனால் பாரதி கட்டுரையிலே தமிழ் இலக்கியங்கள் அத்தனையும் அழிந்து விட்டன என்று வைத்துக் கொள்வோம். கடல் கோள் அனர்த்தத்தாலோ அல்லது இயற்கை சீற்றத்தாலோ ஏதோ ஒரு காரணத்தினாலே எல்லாவிதமான இலக்கியங்களும் அழிந்து போய்விட்டது என்று கொண்டால், அந்த அப்படியான ஒரு கையற நிலையிலே, நிற்கதியான ஒரு நிலையிலே அவ்வை என்கின்ற ஒரு புலவர் மட்டும் மிஞ்சுவாராக இருந்தால், அல்லது அவ்வையினுடைய இலக்கியம் மட்டும் மிஞ்சுமாக இருந்தால், அதை கொண்டு ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்தையும் மீண்டும் தமிழுக்கு தெரிவித்து விடலாம், இந்த பூமிக்கு தமிழை நிமிர்வோடு வாழ கொண்டு வந்து விடலாம் என்று பேசுகிறார். உண்மையில் அவ்வை தமிழ் இலக்கியத்துக்கு கிடைத்த ஒரு ஒப்பற்ற வரம். அவ்வை ஒரு ஆச்சரிய குறியீடு. மிக உயர்ந்த ஒரு பெண்மணி. ஒரு பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு லட்சிய பெண் எப்படி வாழ வேண்டும், ஒரு புரட்சி பெண் எப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ்ந்து காட்டியவள். சமுதாயத்திலே ஒரு நல்ல முன்னுதாரணமாக வாழ்ந்து காட்டி அவ்வை செய்த அற்புதங்கள் சொல்லில் அடங்காதவை. ஏன் இப்பொழுது இந்த அவ்வையை பற்றி இவ்வளவு வலியுறுத்தி சொல்லுகிறேன் என்று கேட்டால், இதெல்லாம் பயன் செய்யுமா என்று எனக்கு தெரியாது. ஆனால் அவ்வையை ஒரு நல்ல முன்னுதாரணமாக எடுத்து பெண்குலம் வாழத்தலப்படுமாக இருந்தால், தேவையான இடத்திலே நிமிர்வும், தேவையான இடத்திலே பணிவும், கனிவும், எளிமையும், பெருமையும் என்று அவ்வை எங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அங்கு அப்படி நடந்து கொண்டவள். இன்றைக்கு இந்த பெண்ணியம் பேசுகிறவர்கள் எல்லாம், பெண்ணியவாதிகள் எல்லாம் ஆணுக்கு நிகராக பெண் என்று பார்க்கிற போது பெண்மையை இழந்த ஒரு ஆண்மையை அடையாளப்படுத்த நினைக்கிறார்கள். ஆண்மையாக மாறுவது அல்ல சமப்படுதல். பெண்மையோடு, பெண்மையின் பெருமையோடு பணிவில் திமிர்காட்டும் பார்வை என்று வைரமுத்து எங்கு ஒரு கவிதையில் சொல்லுவான். பணிவு, ஆனா அதிலே ஒரு திமிர், ஒரு நிமிர்வு. அந்த மாதிரி எல்லாவிதமாகவும் ஞானத்தோடும் நிமிர்வோடும். இன்றைக்கு கல்வி நாகரிகம் என்று வந்தவுடனே நாங்கள் சில அடிப்படையான பண்புகளை இழந்து விடுகிறோம். இன்றைக்கு இருக்கக்கூடிய வாழ்வியலில் அவற்றை பார்க்க முடிகிறது. ஆனால் நிமிர்வு எங்கு தேவையோ அங்கு நிமிர்வு, பணிவு எங்கு தேவையோ அங்கு பணிவு என்று வாழ்ந்து காட்டியவள் அவ்வை. இந்த அவ்வை தமிழுக்கு கிடைத்த ஒரு ஒப்பற்ற வரம். அந்த ஔவையை, ஔவையினுடைய இலக்கியங்கள், நான் சொல்லுவது ஔவையாருடைய இலக்கியங்களை நாங்கள் படிக்காமல் போனாலும் கூட பரவாயில்லை, ஔவையாருடைய வாழ்வை பார்த்து ஔவையார் போல வாழத் தலைப்பட்டால் போதும் என்பது என் பணிவான அபிப்பிராயம். அதற்காக ஔவையாருடைய பாடல்களை படிக்க வேண்டாம் என்று சொல்வதாக பொருள் கொண்டு விடாதீர்கள். ஔவையாருடைய பாடல்கள் அற்புதத்திலும் அற்புதம். மிகப்பெரிய பொருளை எல்லாம், மிகப்பெரிய விடயங்களை எல்லாம் மிக லாவகமாக, மிக எளிமையாக
பாடிவிட்டு போயிருக்கக்கூடிய அற்புதம் அவையுடைய கைங்கரியம். அந்த இலக்கியங்களை எல்லாம், அந்த பொக்கிஷங்களை எல்லாம் போற்றத் தவறுவோமாக இருந்தால் எங்களைப் போல் பேதைகள் வேறு யாரும் இருக்க முடியாது. மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையோடு, மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். சாதனை செய்க பராசக்தி, சாதனை செய்க.